சம்பந்த பெருமான் தேவார பாடல்கள் பாடினார். ஆனால் அதற்கு இசையமைத்த பெருமை பார்த்திங்கன்னா, திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரும் மற்றும் அவரது மனைவி முதல் பெண் ஓதுவராக சொல்லப்படக்கூடிய மதங்க சூளாமணியார் 2 பேரோட குரு பூஜை இன்னைக்கு 2 பேருமே வைகாசி மூலம், அதாவது சம்பந்த பெருமான் முக்தி அடைந்தார் பார்த்திங்கன்னா, நல்லூர் பெருமணம், அதில் இவங்களும் முக்தி அடைகிறாங்க. கடலூர் மாவட்டம் எருக்கத்தம் புலிநாளைக்கூட ராஜேந்திர பட்டணத்தில் தான் பாணர் வம்சத்தில் இவர் பிறக்கிறார். நிறைய சிவபெருமானோட பெருமைகளை யாழில் இட்டு வாசிக்கிறதுனால திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு இவருக்கு பெயர். இவங்க 2 பேரும் பாண்டிய நாடு மதுரைக்கு செல்லும் பொழுது சோமசுந்தர பெருமானுடைய ஏவற்படி தொண்டர்கள் அவர்களை அழைத்து செல்கிறாங்க. அப்போ அவருக்கு பலகை கொடுக்காமல் இருக்கும்போது, தரையிற் சீதம் தாக்கி பாணர் பாடும் சந்தையால் வீக்கி அழியும் அவருக்கு பலகையிடுமின்னு இறைவர் ஆணையிடுறார். அதாவது அவர் பாடுறாரு, அவருக்கு ஒரு பலகை போடுங்கன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இவர் திருவாரூர் பக்கம் வரும்போது குல மரபுப்படி கோயிலுக்குள்ளே செல்லாது புறத்தே நின்று யாழிசை பாட இறைவர் என்ன பண்ணுறாரு, வட திசையில் அவர்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வாயில் அமைத்து அங்கே என்னை வழிபடுமாறு சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, ஆளுடைய பிள்ளையார்னு சொல்லப்படக்கூடிய சம்பந்த பெருமானோட இருந்து பல்வேறு விதமான பாடல்களை பாடுகிறாங்க. அந்த பல்வேறு விதமான பாடல்களுக்கு யாழில் இசையமைத்த பெருமை 2 பேருக்கும் இருக்குது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இவங்க கடைசியாக 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, ஆச்சாள்புரத்தில் உள்ள திருஞான சம்பந்தரோட திருமணத்திற்கு வரும்பொழுது திருஞான சம்பந்தரோடு சேர்ந்து இவரும் இவரது மனைவியும் முக்தியடைந்த நாள் தான் இன்றைய வைகாசி 3.